Praise Lord friends, welcome back to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓ கம்பெனி பற்றி என்னோட ஓன் ஃபீட்பேக் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 2019 எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணி இப்போ வரைக்குமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் கண்டினியூஸாகவே. கம்பெனி பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் வீடியோ வாட்சிங் ஜாப் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ 2019 வந்து நான் எனக்கு ஃபேஸ்புக் மூலயமா தான் இந்த ஜாப் எனக்கு கிடச்சிது. என்ன சொல்கிறது, பார்ட் டைம் ஜாப் அப்படின்றத தாண்டி ஒரு ஃபேமிலி பாண்டிங் வந்து கொடுக்குது அப்படின்னா அது எஸ்பிஓவில் மட்டும்தான் முடியும். அதே மாதிரி எத்தனையோ கம்பெனிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆன்லைன் ஜாப்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் வந்து க்ளோஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எஸ்பிஓ கம்பெனியில் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ ஆரம்பத்துலேருந்து மேனுவல் ஒர்க்லேருந்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. கம்பெனி வந்து ப்ரைவேட் லிமிடெட்னு சர்டிஃபிகேட் வாங்கும் போதெல்லாம் எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஓல்டு மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ படிப்படியாக அந்த கம்பெனி எப்படி அவங்க மட்டும் முன்னேறது இல்லாமல் அவங்க கூடவே சேர்ந்து நம்மளோட லைஃப்பையும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக கம்பெனி இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஒர்க் வைஸும் பார்த்திங்க அப்படின்னா சங்கர் சாரை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஸோ எந்த ஒரு கம்பெனிலுமே வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரைனர் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 100% இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் ஜென்யூனாக ஷேர் பண்ணுறதுக்கு எஸ்பிஓ தவிர மற்ற எந்த கம்பெனியாலுமே முடியாது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மட்டும் இல்லை, ஆரம்பத்துலேருந்தே ஜென்யூன் அப்படின்னாலே எஸ்பிஓ கம்பெனின்னு நான் 100% கேரண்டியாக சொல்லுவேன். எந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராங்காக ஓப்பனாக டெலகிராம் குரூப்பில் அத்தனை பேர் இருக்கிற மத்தியில் வந்து சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நிறைய கம்பெனிஸ் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. பட் சங்கர் சாரை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ வரைக்குமே ரொம்ப ட்ரஸ்டடாக இருக்காங்க. ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தெளிவாக கிளியராக ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் வந்து பக்காவாக கொடுத்துட்டுருக்காங்க. நிறைய பேர் வந்து அந்த ட்ரைனிங் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. மிஸ்யூஸ் மீன்ஸ் அவங்க அந்த ட்ரைனிங்கை வந்து பார்க்கறது கிடையாது, பார்க்காமலே வந்து ஒர்க்கில் தப்பு பண்ணுறதும் இருக்குது. அப்பப்போ கொஞ்சம் கோபமும் படுவார். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோபத்தில் வந்து ஒரு நியாயமான விஷயம் இருக்கும். நம்ம ஃபேமிலியில் ஒரு மெம்பர் வந்து தப்பு பண்ணால் எப்படி அப்போல்லாம் கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் சங்கர் சாரையை நான் பார்க்குறேன். நம்மளோட ஃபேமிலியில் ஒருத்தராக தான் நான் பார்க்குறேன். ஸோ இன்னமும் வந்து எஸ்பிஓ மேலும் மேலும் வளரணும்னு சொல்லிட்டு என்னோடய விஷஸ் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ மூலமா நான் கன்வே பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்பிஓ வந்து ஜென்யூனான கம்பெனி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங்.